தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் மாநிலம் முழுவதும் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொது பிரிவினர் என 39,000 பேர் தடகளம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று விளையாடினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில அளவிலான போட்டிகள் பல்வேறு மாவட்டங்களில் நடக்கிறது. கோவை மாநகராட்சி மைதானத்தில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி துவங்கியது. பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை கலெக்டர் கிராந்திகுமார் துவக்கி வைத்தார். வீரர், வீராங்கனைகள் என இரு பிரிவுகளிலும் 38 மாவட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. வீரர்களுக்கான முதல் போட்டியில் கோவை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட அணிகள் மோதின. ஆட்டம் ஆரம்பித்த சில நொடிகளிலேயே கோவை அணி வீரர்கள் புள்ளிகளை குவிக்க துவங்கினர். கோவை அணி வீரர்கள் 11 புள்ளிகள் எடுத்த நிலையில் 5.55 மணி நேரத்தில் முதல் புள்ளியை ராமநாதபுரம் அணி வீரர்கள் துவங்கினர். சுறுசுறுப்பாக விளையாடிய கோவை அணி 40 நிமிட ஆட்டத்தின் முடிவில் 148 புள்ளிகள் எடுத்தனர். ராமநாதபுரம் அணி 17 புள்ளிகள் எடுத்து தோல்வியை சந்தித்தனர். அடுத்து மதுரை அணி 88க்கு 43 என்ற புள்ளி கணக்கில் கன்னியாகுமரி அணியை வென்றது. வீராங்கனைகளுக்கான முதல் போட்டியில் கரூர் அணி ராணிப்பேட்டை அணியுடன் மோதியது. இதில் பரபரப்பாக விளையாடிய கரூர் அணி 47க்கு 20 என்ற புள்ளி கணக்கில் ராணிப்பேட்டை அணியை வென்றனர். தொடர்ந்து 10ஆம் தேதி வரை பள்ளி மாணவர்களுக்கு போட்டிகள் இடம்பெறும் நிலையில் வரும் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கல்லூரி மாணவர்களுக்கு போட்டிகள் நடக்கின்றன. போலாம்